ஒரு நாட்டினுடைய ராஜா தன்னுடைய பக்கத்து நாட்டில் இருக்கிற ராஜாவினுடைய அறிவை சோதிக்கும்படிக்கு அவன் ஒரு கடிதத்தையும் அந்த கடிதத்தோடு சேர்த்து ஒரு பொதியை, ஒரு பார்சலையும் ராஜாவின் அரண்மனைக்கு பக்கத்து நாட்டில் இருக்கிற ராஜா அனுப்புகிறார். அந்த பார்சல் அரண்மனைக்கு வந்தது. அந்த பார்சலோடு சேர்ந்து ஒரு கடிதம் இருந்தது. ராஜாவுக்கு முன்பதாக அந்த கடிதம் வாசிக்கப்பட்டது. மதிப்புக்குரிய இந்த நாட்டு ராஜாவே, இந்த நாட்டிலிருந்து இந்த நாட்டின் ராஜாவாகிய நான் உங்களுக்கு இந்த கடிதத்தை நான் அனுப்புகிறேன். உங்களுடைய ராஜ்ய பாரத்தை நீங்க எப்படி செய்றீங்க, உங்களுடைய அறிவு எந்த அளவு இருக்கு என்று சொல்லி சோதிக்கும்படிக்கு உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு பரீட்சையை நான் வைக்கிறேன் என்று சொல்லி. என்ன பரீட்சை என்றால், நான் அனுப்பியிருக்கிற இந்த பார்சலில் 3 கற்சிலைகள் இருக்கிறது. ஆனால் அந்த 3 கற்சிலையிலையுமே சில வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை ராஜா அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படி என்று அந்த கடிதத்தில் இருந்தது. உடனே ராஜா நமக்கு தெரியாத உண்டா என்று சொல்லி வேக வேகமாக பார்சலை பிரித்தார்கள். பார்சலுக்குள்ளே 3 கற்சிலை இருந்தது. அந்த கற்சிலை எடுத்து மேசையிலே வரிசையாக அடுக்கினார்கள். அந்த 3 கற்சிலையுமே ஒரே அச்சில எடுத்தது போல ஒரே மாதிரி இருக்கிறது. அந்த கற்சிலைகள் ராஜாவால அந்த 3 சிலையில் இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. முன்னால பார்க்கிறார். சிலையை அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் மேல கீழே எல்லாம் எடுத்து பார்க்கிறார். 3மே ஒரே மாதிரி இருக்கிறது. அதுல வித்தியாசம் தெரியவில்லை. ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு போர் சேவகன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஐயோ, நேரம் அதிகமாய் கொண்டிருக்கிறது. இந்த சோதனையில பரீட்சையில நம்ம நாட்டு ராஜா தோத்து போனா ஒரு பெரிய அவமானம் ஆகிவிடுமே என்று சொல்லி அவன் பதட்டத்தோடு நிற்கிறான், தடுமாறுகிறான். இந்த ராஜாவால முடியவில்லை. உடனே அவன் வந்து, ராஜா உத்தரவு, நீங்கள் உத்தரவு கொடுத்தால் உங்களுக்காக இந்த சிலையில் இருக்கிற வித்தியாசத்தை நான் கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லி உடனே ராஜா அனுமதி கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஆனாலும் ராஜாவுக்குள்ள மனசுல நமக்கு தெரியாத ஒண்டையா இவன் சொல்ல போறான், இவன் கண்டுபிடிக்க போறான் அப்படின்னு ஒரு தற்பெருமை அது மனுஷனாக்கப்பட்ட எல்லாருக்குமே இருக்கும். பிரசங்க கேட்கிற நமக்கு கூட இருக்கும். நமக்கு தெரியாத ஒன்னையா அவன் போதிக்க போறான், நமக்கு தெரியாத ஒன்னையா பிரசங்கம் பண்ண போறான், வசனத்தை சொல்ல போறான். ராஜாவுக்கு மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்தோத்திரம், அவனுக்கு அனுமதி கொடுத்தான். உடனே இந்த ஸ்தோத்திரம், இந்த சோல்ஜர்ஸ், இந்த போர் சேவகன் அனுமதியை பெற்று ஒரு நீளமான ஒரு விளக்கமாத்து ஈக்கில் குச்சை அவன் கையில் எடுத்தான். அதை எடுத்து அந்த சிலை, ஒரு சிலையினுடைய காதுக்குள்ளே அதை விட்டான். அந்த ஈக்கில் ஆனது இந்த காது வழியாக புறப்பட்டு இந்த காது வழியாக வந்து விட்டது. அதே ஈக்கில் குச்சை 2வது சிலையினுடைய காதிலே விட்டான். அது இந்த காதுக்குள்ளாக நுழைந்து வாய் வழியாக வந்து விட்டது. அதே ஈக்கில் குச்சை 3வது சிலையினுடைய காதிலே விட்டான். அது காது வழியாய் போய் இருதயத்திலே குத்தி கொண்டு வெளியே வராம அங்கே நின்றது. நிறைய பேருக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் என்ன மெசேஜ்னு. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே போலதான் எனக்கு முன்பதாக 2 நாட்கள் இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை பகல் இரவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அளவில்லாத ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் தேசத்திலே பட்டணத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எப்படி அந்த 3 சிலையினுடைய அர்த்தத்தை பார்த்தா, ஒரு சிலை ஒரு கூட்டமான மக்கள் இந்த காதுல பிரசங்கத்தை கேட்டு அப்படியே இந்த காதுல விட்டுட்டு போற கேஸ். இன்னொரு கூட்ட மக்கள் பிரசங்கம் கேட்கிறாங்க, இந்த காதுல பிரசங்கத்தை கேட்டு, அதான் எங்க ஊர்ல சொல்லுவாங்க, வாயிலே வடை சொல்றாண்டா அப்படின்னு.
இந்த காதுல பிரசங்கத்தை கேட்டேன், அப்பா பாட்டு நல்லா இருந்தது, ஆராதனை நல்லா இருந்தது, பிரசங்க நல்லா இருந்தது அப்படின்னு வாயிலேயே பேசிட்டு போகிற ஜனம். ஆனால் இன்னொரு ஒரே ஒரு கூட்டம் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை காது திறந்து இந்த காது வழியாய் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அவைகளை இருதயத்துக்குள்ளே அதை எடுத்து வைத்து அதன்படி தங்கள் வாழ்க்கையை வாழுகிற ஜனங்கள். இந்த 3 கூட்டத்தில் நீங்கள் எந்த கூட்டத்தார்னு பக்கத்தில் உள்ளவங்க முகத்தை பார்த்து கேளுங்க. ஒரு காதுல வாங்கி ஒரு காதுல விட்டுட்டு போற ஜனமா இருக்கீங்களா, அல்ல இந்த காதுல வாங்கி ஆமை ஸ்தோத்திரம் வாயிலேயே பேசிட்டு போற ஜனங்களா இருக்கிறீங்களா, அல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை இருதயத்திலே ஆமை ஸ்தோத்திரம் பதித்து வைத்து அதன்படி வாழுகிற ஜனமா இருக்கிறோமா என்பதை முதலாவது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஆனபடியினால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அளவில்லாத ஆமென் கூட்டங்களை, ஆராதனைகளை, ஆமென் ஸ்தோத்திரம் அநேக சத்தியங்களை கர்த்தர் உங்க தேசத்திற்கு அளவில்லாமல் கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். அவைகளை கேட்கிற நாம் ஆமென் ஸ்தோத்திரம் அவைகளின்படி வாழ, அவைகளை கைக்கொள்ள, ஆமென் ஸ்தோத்திரம் அவைகளை பின்பற்ற நிச்சயம் ஆமென் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அறிவு கட்டாயம் நமக்கு தேவைப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே கரை ஏறுகள் என்கிற ஒரு தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியின் உதவியோடு எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 38வது வசனத்தையும் 39வது வசனத்தையும் ஆண்டவர் நாம மகிமைக்காக வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 38, 39 வாசிக்க கேட்போம். ரதத்தை நிறுத்த சொன்னான். ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். அல்லேலூயா. சந்தோஷத்தோடு கரையேறினான், சந்தோஷத்தோடு அவன் பயணத்தை தொடர்ந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மார்க்கம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு மார்க்கம் அல்ல. மற்ற மார்க்கத்திலே வாழ்வது போல இந்த மார்க்கத்திலே நாம் வாழ முடியாது. மற்ற மார்க்கத்திலே நாம் பயணம் செய்வது போல இந்த மார்க்கத்திலே நாம் பயணம் செய்ய முடியாது. இந்த மார்க்கத்திற்கு ஒரு தனி கோட்பாடு இருக்கிறது. இந்த மார்க்கத்துக்கு சில சட்டதிட்டங்கள் இருக்கிறது. இந்த மார்க்கத்துக்கு கர்த்தர் சில நியமனங்களை வைத்திருக்கிறார், கட்டளைகளை வைத்திருக்கிறார், பிரமாணங்களை வைத்திருக்கிறார். கொஞ்சம் மாஸ்டர் கொடுங்க மைக். இந்த மார்க்கம் என்பது ஆண்டவர் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிற இந்த மார்க்கம், இது ஒரு சாதாரணமான ஒரு மார்க்கம் அல்ல. இது சத்திய மார்க்கம், இது நித்திய மார்க்கம். இது நம்மளை நித்திய ஜீவனுக்கு நேராக பரலோக ராஜ்யத்திலே நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்தை தான் ஆண்டவர் இயேசு நமக்கு தந்திருக்கிறார். முடிவரை அப்படி இருக்கட்டும், கை வைக்காதீங்க. கை வைய தலையில சொல்லுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஆமென் ஸ்தோத்திரம் இந்த மார்க்கத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்தை வெறுத்து, பாவத்தை வெறுத்து, ஆடம்பரங்களை வெறுத்து, ஆமென் உலக மாமிச பிசாசின் கிரியைகளை எல்லாவற்றையும் அழித்து இன்றைக்கு இந்த வேதத்தை நாம் கையில எடுத்துக்கொண்டு இந்த மார்க்கத்தில் நாம் பயணிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய பயணம் சந்தோஷமாய் முடிய வேண்டும் என்று
தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்ட இந்த வசனத்தில் ஆமென் ஸ்தோத்திரம், அவன் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். உங்களுடைய வழி எப்படி இருக்கிறது? சந்தோஷத்தோடு இந்த மார்க்கத்தில் பயணிக்கிறீர்களா? அல்ல தீர்க்கப்படாத பிரச்சனைகளோடு, தீர்க்கப்படாத பலவீனங்களோடு, மாறாத உபத்திரவங்களோடு ஆமென் இதுவரைக்கும் நம் வாழ்க்கையிலே சந்திக்கிற எல்லா போராட்டத்திற்கு ஒரு சரியான நிவாரணம் இல்லாமல் வேதனையோடு துக்கத்தோடு இந்த மார்க்கத்திலே பயணிக்கிறீர்களா என்பதை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த பலிபீடத்திலே நின்று பரிசுத்த ஆவியானவருக்குள் கீழ்ப்படிந்து நான் தாழ்மையாக சொல்லுவேன், இந்த செய்தி மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை சந்தோஷத்தோடு பயணிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். விசுவாசம் இருந்தால் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. பல வருஷம் ஆலயத்துக்கு வருகிறேன், பல வருஷமாய் வேதத்தை சுமக்கிறேன், பல வருஷமாய் இந்த மார்க்கத்திலே நான் பயணம் செய்கிறேன். என்னுடைய ஆமென் ஸ்தோத்திரம் நிலைமையை பார்க்கும்போது என்னுடைய பெற்றோர்கள் ஆமென் நான் பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த மார்க்கத்திலே அவர்கள் பயணம் செய்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மகத்தான மாற்றம் அவர்கள் வாழ்க்கையில காணப்படவில்லையே என்கிற ஒரு கேள்விக்குறியோடு இந்த பந்தலுக்கு கீழே, இந்த மைதானத்தில் இந்த சத்தத்தை உள்ளுக்குள்ளே இருந்து கடை தெருவுகளிலே, ரோடுகளிலே ஆமென் ஸ்தோத்திரம் ஆங்காங்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவஜனமே, இயேசுவின் நாமத்தினால் ஆமென் ஒரு கொஞ்ச நேரம் இந்த கர்த்தருடைய வார்த்தையை ஆமென் நீங்கள் கவனிப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை பயணத்தை சந்தோஷத்தோடு முடிய பண்ணுவதற்கு நான் போதிக்கிற போதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களிலே சில சம்பவங்கள் நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சில 2 வசனத்தில் சில நிகழ்ச்சிகள் நடக்கிறது. வேதத்தை அறிவுபூர்வமாக, காலையில் நான் சொன்னேன், எமோஷனல் ஆகக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஆமென் போதிக்கிறவர்களும் மேடையிலே கூத்தாடி அங்கே துள்ளி இங்கே துள்ளி, அங்க குதிச்சு இங்க குதிச்சு, இல்லையா? ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் ஏதோ ஒரு கூத்து போடுவது போல ஆமென் ஸ்தோத்திரம் எமோஷனல் ஆகி உணர்ச்சி வசப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க கூடாது. வார்த்தையை கேட்கிறவர்கள் எமோஷனல் ஆகாமல், உணர்ச்சி வசப்படாமல், அறிவுபூர்வமாய் ஆமென் இப்படியாக சத்தியம் இருக்கிறதா, அப்ப நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்வு பூர்வமாக, அறிவு பூர்வமாக அந்த வசனத்தை உள்ளே எடுப்போமானால் ஆமென் ஊழியக்காரன் ஜெபித்தது போல ஆமென் அது எதற்காக புறப்பட்டு வருகிறதோ அது அதனுடைய வேலையை செய்துதான் அது திரும்பும். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே ஒரு கொஞ்ச நேரம் நாம் ஆழமாக நம்முடைய வாழ்க்கை பயணம் சந்தோஷமாய் முடிவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வசனத்தின்படி நாம் அநேக விஷயங்களிலே தவறு செய்திருக்கிறோம். அநேக விஷயத்திலே நாம் கரையேற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில காரியத்தில் இருந்து ஆவிக்குரிய ஜனங்கள், பெந்தகோஸ்தே மக்கள், ஒரு சில காரியத்திலே நாம் கரையேறி இருக்கிறோம். ஆனால் இன்னும் சில காரியத்திலே நாம் கரையேறாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிறவர்களும் சில விஷயத்திலே ஊழியக்காரர்களும் கரையேற வேண்டும், ஊழியக்காரிகளும் கரையேற வேண்டும். சபை விசுவாசிகளும் சில பகுதியில் இருந்து கரையேற வேண்டும் என்று
ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் சரியாக வேத வசனத்தின்படி உபதேசத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை பயணத்திலே நாம் கரை ஏறுவோம். ஆனால் நிச்சயமாக நினைத்து பார்த்து முடியாத எண்ணற்ற நன்மைகளை செய்ய ஆண்டவர் இயேசு வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எந்த காரியத்தில் இருந்து நீங்கள் கரையேற வேண்டும், எந்த காரியத்தில் இருந்து நீங்கள் கரையேறினால் உங்கள் பயணத்தை ஆண்டவர் இயேசு சந்தோஷமாய் ஆமென் முடிப்பார் என்பதை சொல்லிக் கொடுக்காமல் உங்கள் பயணம் சந்தோஷமாய் இருக்கும், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பல நன்மைகளை செய்வார் என்று மேலோட்டமாய் நான் மேடையிலே ஆமென் பிரசங்கித்து விட்டு போனால் நான் தேவனுடைய பார்வையிலே ஒரு பொல்லாத ஒரு பொய்யான ஒரு ஊழியக்காரனாக நான் இருப்பேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென் ஸ்தோத்திரம். வேத வசனம் ஒவ்வொன்றும் நமக்குள்ளே வரும்போது பல பகுதிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பல பகுதிகளில் ஊழியம் செய்கிறது. ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டால் அதிலே அணிந்துரை இருக்க வேண்டும், அதிலே பணிந்துரை இருக்க வேண்டும், அதிலே முகவுரை இருக்க வேண்டும், அதிலே தலைப்பு செய்தி இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அந்த செய்தி தொடர வேண்டும். அப்பத்தான் அது ஜனங்களுக்குள்ளே ஒரு முழுமையை கொண்டு வரும். அல்லேலூயா. ஏதோ கத்துவதனாலேயோ, ஏதோ கூச்சல் போடுவதனாலேயோ, ஏதோ உணர்ச்சி வசப்படுவதனாலேயோ நான் மேடையிலே துள்ளி குதித்து ஆமென் டேபிளை தள்ளி தண்ணி கப்பை கீழே தள்ளிவிட்டு ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஏதோ ஒரு நான் ஒரு மூணாம் வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஒரு மனுஷனை போல நான் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை குரங்கு சேட்டையை செய்வதனால் ஜனங்களுக்குள்ளே மாற்றம் வராது. சத்தியம் கரெக்டா உள்ள போக வேண்டும். கையவிய தெளிய சொல்லுங்க. ஆனபடியினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உதாரணமாக நாம் ஆமென் ஒரு நாளைக்கு 3 வேளை உணவை நாம் எடுக்கிறோம். காலையிலே நாம் உணவை எடுக்கும் போது நாம் காலையிலே எடுக்கிற உங்க ஊர் பாஷையில சொல்ல போனா 8 இட்லியும் 1 கப் இறைச்சியும் அப்படித்தானே எடுக்கிறோம் இல்லையா? நாம் காலையில் எடுக்கிற உணவு அது நம்முடைய வயிற்றுக்கு மாத்திரம் அல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், வயிறு பசிக்கிறது, என்னுடைய பசியை போக்க அந்த உணவை எடுக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு வேளையும் ஒரு வேளை எடுக்கிற உணவு அது உங்கள் வயிற்றுக்கு மாத்திரம் அல்ல. அந்த உணவுல இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் விட்டமின், ஆமென் நியூட்ரிஷன், அந்த உணவுல காணப்படுகிற ஆமென் ஸ்தோத்திரம் அத்தனை நல்ல தன்மைகள் நான் எடுக்கிற அந்த ஒருவேளை உணவு கண்ணுக்கு தேவையான விட்டமினை அனுப்புகிறது. ஆமென் ஸ்தோத்திரம் கைகளுக்கு, கால்களுக்கு, அவயங்களுக்கு, காதுக்கு, ஆமென் நம்முடைய இரத்தத்திற்கு, நம்முடைய கல்லீரலுக்கு, நம்முடைய சிறுநீரகத்திற்கு, நம்முடைய இருதயத்துக்கு தேவையான கவனிக்க வேண்டும். ஒருவேளை எடுக்கிற அந்த உணவு நம்முடைய உடலில் இருக்கிற நிகத்தில் இருந்து தலையில் இருக்கிற முடி வரைக்கும் நாம் எடுக்கிற ஒருவேளை உணவு நம்முடைய உடலில் இருக்கிற அத்தனை அவங்களுக்கு அன்றைக்கு தேவையான விட்டமினை அது அனுப்புமானால் வானத்தில் இருந்து பரத்தில் இருந்து வருகிற ஜீவ அப்பம் நானே என்று இயேசு சொல்லி இருக்கிறாரே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். அப்ப ஒருவேளை இந்த அழிந்து போற இந்த உடலுக்காக நான் எடுக்கிற உணவு தலையில இருந்து கால் வரைக்கும் எனக்கு தேவையான அந்த விட்டமினை அது பகிர்ந்து பிரித்து கொடுக்குமானால் நீங்கள் கேட்கிற ஒரு பிரசங்கம் இந்த இடத்தில் இருக்கிற அத்தனை ஆத்துமாக்களுக்குள்ளேயுமே பலத்த காரியத்தை செய்யும் என்பதில் சந்தேகம் இல்லை. விசுவாசம் இருந்தால் கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஆமென். ஒரு கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது ஆமென் கணவனுக்கு தேவையானதை, மனைவிக்கு தேவையானதை, பிள்ளைகளுக்கு தேவையானதை, சமுதாயத்துக்கு தேசத்துக்கு தேவையானதை, ஊழியக்காரர்களுக்கு தேவையானதை, ஊழியக்காரிகளுக்கு தேவையானதை, ஊழியக்காரங்க பிள்ளைகளுக்கு தேவையானதை அத்தனையும் கர்த்தர் ஒரு செய்தியில அவர் பிரித்து கொடுக்க விரும்புகிறார். அதுதான் இன்றைய வார்த்தையினுடைய அஸ்திபாரமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆனபடியினால் இந்த வசனத்தின்படி நாம் இந்த இடத்தில் இருக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். கரை ஏறிவிட்டோம். 100%
நாம் கரை ஏறி இருக்கிறோம் என்று யாருமே காலரை இழுத்து பேசுகிற தைரியம் எங்களுக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் நாம் கரை ஏறுவதற்காக நாம் இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சிக்கான விளைவுதான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டம். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலே சில சம்பவங்கள் நடக்கிறது. 2 பேர் தண்ணீரிலே ஒருமனப்பட்டு இறங்குகிறார்கள். ஒருவர் ஒருவருக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார், ஒருவர் ஆமென் மறைந்து விடுகிறார். இன்னொரு நபர், ஞானஸ்நானத்தை பெற்ற நபர், சந்தோஷத்தோடு அவர் பயணிக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை அதற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கை பயணம் சந்தோஷத்தோடு தொடராமல் இருந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது அவன் சந்தோஷத்தோடு அவன் பயணித்ததற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவன் கரையேறினான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்திலே எல்லா சம்பவங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். இதை குறித்து பரிசுத்தவான்கள் போதித்திருப்பார்கள், உங்க சபை பாஸ்டர் போதித்திருப்பார். ஆனால் இன்றைக்கு இதிலிருந்து கர்த்தர் நமக்கு சில சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் கிருபையாய் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த வசனத்தில் ஸ்தோத்திரம், ஒரு மனுஷன் ஆராதனைக்கு வந்துவிட்டு அவன் திரும்பி போகிறான். தேவனை தொழுது கொள்ளும்படியாக அவன் சமீபத்தில் இருந்து வரவில்லை, அவன் தூரத்தில் இருந்து ஸ்தோத்திரம் அந்த மனுஷன் வருகிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. எங்கிருந்து வருகிறான்? எத்தியோப்பியாவில் இருந்து எருசலேமுக்கு வருகிறான் ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்கு. ஸ்தோத்திரம். எத்தியோப்பியா, எருசலேம், இதற்கு இடையிலே பல தூரங்கள் காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் ஆராதனைகளுக்கு வருகிறோம். யாராவது எத்தியோப்பியாவில் இருந்து எருசலேமுக்கா வருகிறோம்? இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கிருபையாய் வீட்டு வாசற்படியிலேயே கர்த்தர் ஆராதனை கூடங்களை தந்திருக்கிறார். அல்லேலூயா. திரும்புற பக்கம் எல்லாம் சபை, திரும்புற பக்கம் எல்லாம் ஊழியக்காரர்கள். எங்க பார்த்தாலும் உங்க ஊர்ல சபைகளுக்கு பஞ்சமே இல்லை, ஆராதனைகளுக்கு பஞ்சமே இல்லை. இப்படிப்பட்ட சுவிசேஷ கூட்டங்களுக்கு சொல்லுங்க, என்ன கிடையாது? பஞ்சமே கிடையாது. கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்க பார்த்தாலுமே வால் போஸ்டரை பார்க்கலாம், ஆமென், கட் அவுட்டுகளை பார்க்கலாம், பேனர்களை பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். நாங்கள் ஆமென் அடிக்கடி கிட்டத்தட்ட ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் 20 வருஷத்துக்கு மேலாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். எங்க பகுதி சென்னை, பாண்டிச்சேரி அந்த பக்கம் இருந்து நாங்க பஸ்ல வரும்போது திருநெல்வேலியை தொட்டு விட்டால், திருநெல்வேலியை தாண்டி விட்டால் ஸ்தோத்திரம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பாஸ்டருடைய முகத்தையும் உங்க வீட்டு செவுத்துல பார்க்கலாம். சொல்லுங்க, எங்க பார்க்கலாம்? உங்க வீட்டு காம்பவுண்ட் செவுத்துல தமிழ்நாடு, எங்களையும் சேர்த்து தான் சொல்றேன், எங்க மூஞ்சிகளையும் அங்கங்க ஒட்டி வச்சிருக்கிறாங்க இல்லையா? அத்தனை பாஸ்டருடைய முகங்களையும் உங்க வீட்டு செவுத்துல பார்க்கலாம். ஆனால் ஆராதனை நடத்தின தம்பி டானிய கேளுங்க, அவர் கடலூரில் இருந்து வந்திருக்கிறார். தம்பி, கடலூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி வால் போஸ்டர் பேனர் அதிகமா இருக்கா? இல்ல, எங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் இப்படி கூட்டங்கள். அதே மாதிரிதான் பாண்டிச்சேரியில நாங்க கிட்டத்தட்ட ஒரு 136 கிராமத்தை கவர் பண்ணி ஃபீல்ட் ஒர்க் செய்து கொண்டிருக்கிறோம் ஜெபத்தோடு. எங்கேயுமே இப்படிப்பட்ட கூட்டங்கள், பேனர்கள், வால் போஸ்டர்கள், ஒளிபெருக்கி சத்தங்கள் கிடையாது. ஆனால் கிருபையாய் கர்த்தர் உங்களுக்கு இதை தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், எந்த மாவட்டம் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு தப்பினாலும் குமரி மாவட்டம் ஆண்டுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பாது. ஏன் தெரியுமா? அளவில்லாத ஆவிக்குரிய கூட்டங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுவும் கூட்டங்கள் மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஆராதனை முடிந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கிற அனைவரும் சாப்பிட்டு செல்லுங்கள், சாப்பிட்டு செல்லுங்கள், சாப்பிட்டு செல்லுங்கள். நாங்கெல்லாம் சோறு போட மாட்டோம். நீ வரும்போது சோத்தை கட்டிட்டு வான்னு சொல்லுவோம்.
நாங்க சோறு போட்டு சோம்பேறி ஆக்க மாட்டோம். பரவாயில்ல, நீங்க நல்லவர்கள், உங்களை பற்றி நான் சொல்லவில்லை. ஒரு மாதிரி உருன்னு பார்க்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எங்கம்மா கூட்டம் வீட்டுல சோறு பொங்கலையா? அது வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு பக்கத்து தெருவுல கன்வென்ஷன், மதிய சோறு போட்டுறாங்க, ராத்திரி சோறு போட்டுறாங்க. அதனால நாங்க சோறு சமைக்கல. ரைட், 4 நாட்கள் கூட்டம் முடிந்தது. அடுத்த வாரம் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது அடுத்த நோட்டீஸ் அறிவிப்பாங்க. இப்பொழுது அடுத்த 4 நாட்கள் அடுத்த தெருவில் ஒரு 4 நாள் கூட்டம் நடக்கிறது. எல்லாரும் வகையும் அப்ப அங்க நாள். அப்ப குறைந்தபட்சம் ஆமே ஸ்தோத்திரம், உங்க வீட்டு பெண்கள் அடுப்படியில திங்கள் செவ்வாய் புதன் மட்டும்தான் உங்கள் வீட்டு பெண்களுக்கு அடிப்படையிலே வேலை இருக்கிறது. ஆமென். வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு மீதி 4 நாட்கள் உங்கள் வீட்டு பெண்களுக்கு அடிப்படையிலே வேலையும் இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். உங்கள் வருமானத்திற்கு செலவும் இல்லை. உண்மைதானே? அல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்க மேல அன்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக மாநிலங்கள் அநேக மாவட்டங்களிலே கர்த்தருடைய சத்தியத்தை கொண்டு போவதனால் பார்த்ததினால் சொல்றேன், இயேசுவின் நாமத்திலே ஆமென் ஸ்தோத்திரம். அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் ஆமென் பஞ்சமில்லாத அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் என்று சொன்னால் அது குமரி மாவட்டம் தான். அதை பற்றி சொன்னா கையை தட்டிடுவீங்க. நல்லா தட்டி கர்த்தரை துதிங்க. என்ன, நம்ம அப்பத்துக்கும் தண்ணிக்கு முதல்ல கொடுத்த ஆக்கல்ல இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு கர்த்தர், ஏனென்றால் அந்த அளவுக்கு பரிசுத்தவான்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பரிசுத்தவான்கள் தியாகமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். அதனால் கர்த்தர் வசனத்தினாலையும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். எழுத்தின்படியான ஆமென் உணவினாலையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். உண்மைதானே? இதை மறக்க முடியுமா? எல்லாருடைய ஆமென் ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசி வருகிறார், சுவிசேஷகர் வருகிறார், பாஸ்டர் வருகிறார், டாக்டர் வருகிறார், ரெவரண்ட் வருகிறார். எங்க பார்த்தாலும் அங்க கூட்டம் இங்க கூட்டம். பல இடங்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எங்களுடைய வீட்டில் என்னுடைய மனைவி கறி செய்வா பாஸ்டர், மாட்டு கறி செய்வா. அவ இங்க இல்லாதனால தைரியமா பேசலாம்னு நினைக்கிறேன். அவ கறி செஞ்சா ஒரு பீஸை எடுத்து அடிச்சா மண்டை உடையும். அதான் எங்க ஒரு பீஃப்ல இருக்கிற ஸ்பெஷல் இல்லையா? ஆனா உங்க ஊர்ல நிறைய இடத்துல சாப்பிட்டு இருக்கிறேன், அது பீஃபா மட்டனானு கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு சாப்பிட்டா அந்த அளவுக்கு நல்ல மெது மெதுன்னு மதுரமா இருக்கிறது. என்னடா ரகசியம்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது ரொம்ப வெந்து நல்ல சாப்பிட்டா இருக்கு. எங்க ஊர்ல ஆமென் கல்லு மாதிரி இருக்கு, வேகவே மாட்டேங்குது. என்னடா ரகசியம் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு ரகசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில 4 மணிக்கு ஏஜி சபையில் இருக்கிற வாலிபர்கள் 4 நாள் கூட்டத்திற்காக உங்க வீட்டு செவுத்துல வால் போஸ்ட் ஓட்டிக்கிட்டே போவாங்க. எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு இவர்கள் வால் போஸ்ட் ஒட்டுவார். இவர்கள் வால் போஸ்டர் ஒட்டி அந்த பசை காய்வதற்கு முன்பதாக 4:30க்கு ஃபுல் காஸ்பல் சபை அதற்கு மேலேயே ஓட்டிக்கிட்டு போவார்கள். 4:30க்கு அவர்கள் ஒட்டிக்கொண்டு போய் அது காய்வதற்கு முன்பதாக 5 மணிக்கு கிருபாசனம் அதற்கு மேல ஒட்டிக்கிட்டே போகும். அவர்கள் ஒட்டி காய்வதற்கு முன்பதாக 6 மணிக்கு யெகோவா சபை அதற்கு மேல ஓட்டிக்கிட்டே போகும். இவங்க எல்லாம் 6 மணியோட முடிச்சதுமே நம்ம பழைய ஆள் வருவான். அவன் போஸ்டர் அடிச்சான், நம்மள மாதிரி கருமித்தனமா சின்னதா அடிக்க மாட்டான். கும்பா அபிஷேகம் அப்படின்னு பெருசா அடிச்சு இவங்க ஒட்டின எல்லாத்தையும் மறைச்சு அவன் ஓட்டிட்டு போயிடுவான். இப்ப 6:30 மணிக்கு அவன் ஓட்டிட்டு போனதுக்கு அப்புறம் உங்க ஊர்ல இருக்கிற மாடுகள் அப்படியே 7 மணிக்கு அப்படியே வெளியிலே வந்து அந்த செவுத்துல முதுகை ஒராய்ந்து கொண்டிருக்கும். அது ஒராயும் போது அந்த பேஸ்ட், அந்த மைதா மாவுல சுடுதண்ணியை ஊத்தி அடிச்சாம் பாருங்க பேஸ்ட்,
அது அப்படியே அதற்கு மட்டன் பிரியாணி போல தெரியும். உடனே அத்தனை வால் போஸ்டரையும் மாடு அப்படியே பித்து ஆமென் கடித்து எல்லாத்தையும் தின்று விட்டு போய்விடும். அப்பதான் யோசிச்சேன், என்னடா இது, இந்த ஊர்ல இருக்கிற பீஃப் இவ்வளவு சூப்பரா வேகிறதுக்கு என்ன காரணம் என்றால், அக்கினி அபிஷேகம் பெற்ற ஆமென் வல்லமையான ஊழியர்களை, அக்கினி அபிஷேகம் பெற்றவர்களை வைத்துக்கொள்ளி அனுப்பினபடியினால் அது உள்ளவே வெந்து விட்டது. பிரியமானவர்களே, ஒருவேளை நமக்கு இது வேடிக்கையாய் சிரிப்பா இருக்கலாம். அந்த அளவுக்கு சத்தியங்கள் மலிந்து போயிருக்கிறது, சபைகள் மலிந்து போயிருக்கிறது, ஊழியர்கள் மலிந்து போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கூட்டங்கள் கர்த்தர் கிருபையாய் உங்களை நேசித்து அந்த அளவுக்கு தந்திருக்கிறார். ஆனால் இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட சாதாரண மனிதன் அல்ல, இவன் ஒரு மினிஸ்டர். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அவன் எத்தியோப்பியா மந்திரி என்றால் அந்த எத்தியோப்பியா கவர்மெண்டுடைய ஒரு பெரிய மக்களால் அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவன் ஒரு பிரதிநிதி, அவன் ஒரு பெரிய மினிஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாதாரண நம்மளை போல 2 ஏக்கர் ரப்பரை வைத்தவன் அல்ல, சாதாரண ஒரு கூலி தொழிலாளிகள் அல்ல, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மினிஸ்டர். அவன் எங்கே வருகிறான்? ஆராதனைக்கு வருகிறான். அல்லேலூயா. எங்க இருந்து எங்க வருகிறான்? எத்தியோப்பியாவில் இருந்து அவன் அடிக்கடி பயணப்பட்டு அவன் எருசலேமுக்கு ஆராதனைக்கு வருகிறான். ஆனா நமக்கு இந்த அடுத்த தெருவில் இருக்கிற நம்ம சபைக்கு இல்லையா, பக்கத்தில் நடக்கிற அவன் அந்த சபைக்கு, அந்த ஆராதனை கூடத்திற்கு நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற சபை அவை நமக்கு எப்படி தெரிகிறது? துளைவாய் தூரமாய் தெரிகிறது. அதனால்தான் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனை தொழுது கொள்ளும்படிக்கு அவன் நம்மளை போல சமீபத்தில் இருந்து வரவில்லை. அவன் எத்தியோப்பியாவில் இருந்து எருசலேமுக்கு வந்து அவன் வளமையாய் அந்த பழக்கம் இருந்தது. வருவான், ஆண்டவரை தொழுது கொள்ளுவான், ஆராதனை முடித்து அவன் திரும்பவும் அவன் எத்தியோப்பியாவுக்கு திரும்புகிறான். இவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, இவன் ஒரு மினிஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, அவனுடைய கையில அழகான வேத புஸ்தகம் இருந்தது. எத்தனை பேருடைய கையில வேத புஸ்தகம் இருக்கிறது? எல்லாம் காண்பிக்க முடியுமா? வேத புஸ்தகத்தை காண்பிக்க முடியுமா? ஸ்தோத்திரம். கீழே விட வைப்போம். இப்ப எத்தனை பேருடைய கையில செல்போன் இருக்கிறது காண்பிங்கன்னு சொன்னா, இங்க இருக்கிற எல்லா கையிலும் என்ன இருக்கும்? எல்லா செல்போன் இருக்கும். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மினிஸ்டருடைய கையில என்ன இருக்கிறது? வேத புஸ்தகம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஆராதனைக்கு வரும்போது பைபிளை எடுத்துக்கொண்டு வருகிற பழக்கம் இருந்தது. ஆராதனை முடிந்து போகும்போது வேதத்தை வாசித்துக் கொண்டு போகிற பழக்கம் அவனுக்கு இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மதிய சாப்பாட்டை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பி தின்னுட்டு போகட்டும். ராத்திரி சாப்பாட்டை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அந்த ஆப்ல அனுப்ப தின்னுட்டு போகட்டும். வயிறு நிறையுமா? சொல்லுங்க. இமேஜில வயிறு நிறையுமா? ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கையில வேத புஸ்தகத்தை எடுக்கணும். ஒரு வீட்டில இருக்கிற யோக்கியமான தகப்பன், ஒரு வீட்டில இருக்கிற யோக்கியமான தாய், அந்த வீட்டில பக்தியாய் வளர்கிற பிள்ளைகள் கட்டாயம் உங்கள் கையில வேதத்தை எடுக்க வேண்டும். அந்த வேதத்தை வாசிக்க வேண்டும். அந்த வேதத்துக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருவது கர்த்தருடைய சத்தியம் மட்டும்தான். அல்லேலூயா. கைதட்டி கர்த்தருக்கு மகிமை. இந்த எத்தியோப்பியா இந்த மினிஸ்டர் அவனுடைய கையில அழகான ஒரு வேத புஸ்தகம் இருக்கிறது. அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம் இருந்தது? ஆராதனை முடித்து அவன் வீட்டுக்கு திரும்பும் போது நம்மளை போல குறை பேசிக் கொண்டு போகிற பழக்கம் இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? ஆமா ஆமா, கரையறட்டான் பாண்டிச்சேரியில இருந்து வந்துட்டான் பெட்டி கட்டிக்கிட்டு. ஆமா, நமக்கு தெரியாத வசனம். நம்மளே அவ்வளவோ கரையறிட்டோம். ஆமென். இவன் வேற கரையற சொல்றான். ஆராதனை முடிந்து அவன் வீட்டுக்கு போகும்போது
நம்மளை போல சபையை குறை பேசிக்கொண்டு, சபைகளை போதித்த போதகரை குறை பேசிக்கொண்டு, ஆராதனைகளை குறை பேசிக்கொண்டு அவன் வீட்டுக்கு போகவில்லை. அவன் ஆராதனை முடித்து அவன் வீட்டுக்கு போகும்போது வேதத்தை வாசித்து கொண்டு போகிறான். கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு நல்ல பழக்கம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் வாசித்த அந்த கட்டத்தில், அந்த சமயத்தில் அவன் வாசித்த பகுதி எது தெரியுமா? ஏசாயா தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தில், நாம் வாசித்த அதிகாரத்தில் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய ஸ்தானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய பொறுப்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எந்த ஊரை சேர்ந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய பயணம் எப்படி முடிந்தது என்பதை பற்றி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இவனுடைய பயணம், இவன் தேவனை தொழுது கொண்டு அவன் ஆராதனை முடித்து அவன் திரும்பி போகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எத்தனை தடவை ஆராதனைக்கு வந்துவிட்டு ஆராதனை முடித்து ஆமென் ஸ்தோத்திரம் சபைக்கு வருகிறீர்கள், தேவனை ஆராதித்து விட்டு திரும்பி போகிறீர்கள். எத்தனையோ ஆராதனைக்கு வந்து ஆராதனை முடித்து திரும்பி போறீங்க, ஆனால் மாற்றம் வந்ததா? கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? கவனிங்க, மாற்றம் வந்ததா? ஐயா நல்ல கவனிங்க. ஆமென். அவன் ஆராதனைக்கு வந்தான், கர்த்தரை தொழுது கொண்டான், கர்த்தரை ஆராதித்தான். அவன் வீடு திரும்பும் போது அவன் வாழ்க்கையிலே மாற்றம் வந்தது. நாம் எத்தனை ஆராதனைக்கு வருகிறோம், எத்தனை செய்திகளை கேட்கிறோம், எத்தனை ஆராதனை செய்கிறோம், ஆனால் எத்தனையோ ஆராதனைக்கு வந்து நாம் வீடு திரும்புகிறோமே, அந்த துக்கத்தோடு வருகிறோம், அப்படியே திரும்புகிறோம், அந்த வியாதியோடு வருகிறோம், அப்படியே திரும்புகிறோம், அந்த பிரச்சனையோடு வருகிறோம், அப்படியே திரும்புகிறோம். ஆனால் இந்த மினிஸ்டர் ஆராதனை முடித்து அவன் வீடு திரும்பும் போது அவன் சந்தோஷத்தோடு திரும்பினான். இன்றைய செய்தி, இந்த கூட்டம் முடிந்து நீ வீடு திரும்பும் போது வந்தவனமாய் திரும்பக்கூடாது, நீ சந்தோஷத்தோடு திரும்புவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கைதட்டு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இனிமே அதுதான் சரியான தொழுகை, அதுதான் சரியான ஆராதனை. ஒரு பெந்தகோஸ்தே விசுவாசி உடைய ஆராதனையே, சபை ஆராதனைக்கு வந்தால் கர்த்தரை துதித்து, கர்த்தரை ஆராதித்து, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் அந்த சண்டே நீ சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணினா அடுத்த சண்டேக்குள்ள உன் வாழ்க்கையிலே மாற்றம் நடந்திருக்க வேண்டும். அப்படி நடந்திருந்தால் அன்றைக்கு நீ தொழுது கொண்ட தொழுகையும் அந்த ஆராதனையும் பரலோகம் ஆமென் சொல்லி இருக்கிறது, பரலோகம் அங்கீகரித்திருக்கிறது. நம்ம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? நம்மளே ஜெபம் பண்ணி நம்மளே ஆமென் சொல்றோம், நம்மளே ஜெபம் பண்ணி நம்மளே ஆமென் சொல்றோம். நம்ம பிரச்சனைக்கு இன்னும் நிவாரணம் கிடைக்கல, நம்முடைய வாழ்க்கையில இன்னும் மாற்றம் கிடைக்காதற்கு என்ன காரணம் என்றால், இன்னும் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பரலோகம் ஆமென் சொல்லல, நம்முடைய கண்ணீருக்கு பரலோகம் ஆமென் சொல்லல. பாஸ்டர்ஸ் ஆமென் சொல்றாங்க, நீங்க ஆமென் சொல்றீங்க, ஆனால் நான் இயேசுவின் நாமத்திலே இனிமே நான் சொல்றேன், உங்கள் ஜெபத்திற்கு பரலோகம் ஆமென் சொல்ல வேண்டும், உங்களுடைய கண்ணீருக்கு பரலோகம் ஆமென் சொல்ல வேண்டும், உங்களுடைய பிரயாசத்திற்கு பரலோகம் ஆமென் சொல்லுமானால் நிச்சயம் கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பல தடவை எத்தியோப்பியாவில் இருந்து பயணப்பட்டு எருசலேமுக்கு வந்து தேவனை ஆராதித்து விட்டு திரும்ப போகிறான். ஆனால் ஓ ஸ்தோத்திரம், குறிப்பிட்ட நேரத்தில் ஆராதனைக்கு வருவான், ஆராதிவான், ஆராதனை முடிந்து அவன் வீடுக்கு திரும்புகிறான். இப்படி பயணப்பட்ட போதுதான் ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையிலே இயேசு குறுக்கிட்டார். ஸ்தோத்திரம் வரமாட்டேங்குது. யார் குறுக்கிட்ட சொல்லுங்க? மினிஸ்டருடைய வாழ்க்கையில இயேசு குறுக்கிடுகிறார். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆராதனைக்கு வருகிறீர்களே, கூட்டங்களுக்கு வருகிறீர்களே, ஆராதித்து பிரசங்கத்தை கேட்கிறீர்களே, உங்கள் வாழ்க்கையில இயேசு குறுக்கிட்டு இருக்கிறாரா? அல்லேலூயா. ஆராதனை முடித்து ஆராதிக்கும் போதல்ல, செய்தியை கேட்கும் போதல்ல, நீங்க நல்லா கவனிக்க வேண்டாம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காலத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து அவன் வீடு திரும்பும் போது ஒரு நாள்
அவன் ஆராதனை முடித்து பல தடவை வருகிறான் போகிறான். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவன் முடிந்து போகும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் வாழ்க்கையிலே அவர் குறுக்கிட்டது உண்மையானால் இன்றைக்கு இந்த ஆராதனை முடித்து இந்த இடத்தில் இருந்து நீங்கள் போகும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில குறுக்கிட போகிறார். அப்படிப்பட்ட சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவார். விசுவாசம் இருந்தால் கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பல நாள் ஊழியம் செய்கிறோம், ஆனால் ஊழியத்தில் இயேசு குறுக்கிடவில்லை, ரிசல்ட் வரவில்லை. ஆனால் இயேசுவின் நாமத்தினால் நான் தாழ்மையோடு சொல்கிறேன், புதிய ஆண்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிற அருமையான ஊழியக்காரரே, ஆமென், விசுவாசிகளே, கர்த்தர் அழகாய் சொல்கிறார், இந்த புதிய வருஷத்திலே இதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்க ஊழிய பாதையிலே குறுக்கிட்டதை காட்டிலும் இனி வருகிற நாட்களிலே பலத்த விதமாய், ஆமென், மகிமையாய் அவர் குறுக்கிட்டார் என்பதற்கான ஒரு சாட்சிகளை கர்த்தர் உருவாக்க போகிறார், எழுப்ப போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க உங்கள் வாழ்க்கையிலே யார் குறுக்கிடுகிறது? கையில பைபிள் இருக்கு, ஆராதனைக்கு வருகிறோம், ஆராதனை முடிந்து நாம் வீட்டுக்கு போகிறோம், மாற்றம் வரவில்லை. புருஷனுக்குள்ள மாற்றம் வரல, மனைவிக்குள்ள மாற்றம் வரல, பிள்ளைகளுக்கு மாற்றம் வரல. ஐயா, மற்ற ஆலயங்களுக்கும் ஆவிக்குரிய ஆலயங்களுக்கும் என்னையா வித்தியாசம்? குடிகாரனாய் போறா ஆலயங்களுக்கு, மற்ற கிறிஸ்தவர்கள் குடிகாரனா போறா கோயிலுக்கு, குடிகாரனாகவே வாழ்றா, விபச்சாரக்காரனாவே போறா, விபச்சாரக்காரனாவே வாழ்றா, வேசி மார்க்கமாவே போறா, வேசி மார்க்கமாவே வாழ்றா, பொய், களவு, திருடு, பித்தலாட்டம் பண்ணாத குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணிட்டு அவன் ஆலயத்துக்கு கோயிலுக்கு போறான், அதே குரங்கு சேட்டையோடு வாழ்றான். ஆனால் ஆவிக்குரிய சபையிலே ஆமென் ஒருவன் குடிகாரனாய் வருவானானால், ஆமென், ஸ்தோத்திரம், பழைய பல பாவத்திலே கட்டப்பட்டவனாய் வந்தவன் ஏனையா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையிலே மாற்றம் வருகிறது என்று சொன்னால், நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு ராத்திரி இந்த ஒலிபெருக்கி சத்தத்தை கேட்கிற தேசவாசியே, நீ எப்படிப்பட்ட பாவத்திலே இருந்தாலும், எப்படிப்பட்ட சாபத்திலே கட்டப்பட்டு கிடந்தாலும், ஆமென், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நீ பயப்படுவாயானால், இயேசுவினுடைய வார்த்தையை கேட்பாயானால், நாங்கள் 3வது நாளாய் ஆமென் அறிவித்துக் கொண்டிருக்கிற அடி வயிற்றிலிருந்து கற்ப வேதனையோடு அறிவிக்கிற இந்த சுவிசேஷத்திற்கு நீ செவி கொடுப்பாயானால், ஆமென், உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு குறுக்கிடுவார். மனுஷன் அல்ல. அந்த தலைவன் குறுக்கிடுவானா? அந்த தலைவி குறுக்கிடுவானா? ஆமென், ஸ்தோத்திரம். அந்த உலகத்தினுடைய படிப்புகள், அந்தஸ்துகள், சொத்துக்கள் அல்ல, வானத்தை பூமியை உண்டாக்கின எம்பெருமான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ராத்திரி உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் குறுக்கிட்டு உங்களை சந்தித்து உங்க நிலைமையை மாற்றி உங்க பயணத்தை கர்த்தர் சந்தோஷமாய் அவர் முடிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். குறுக்கிட்டு இருக்காரா நம்ம வாழ்க்கையில இயேசு? எத்தனை ஆராதனைக்கு வருகிறோம், எத்தனை பிரசங்கங்களை கேட்கிறோம், எத்தனை ஆவியில் நிரம்புகிறோம், என்னென்னமோ எல்லாம் செய்கிறோம். ஏன் மாற்றம் வரவில்லை? ஏன் இந்த கட்டு உடையவில்லை? ஏன் இந்த பிரச்சனைக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை? இயேசு குறுக்கிடவில்லை. அல்லேலூயா. ஆனால் ஆராதனைக்கு வந்தது உண்மை, கடவுளை தொழுது கொண்டது உண்மை, அவருடைய வார்த்தையை கேட்டது உண்மை. ஆனா இயேசு என்ன செய்யவில்லை? குறுக்கிடவில்லை. ஆனால் நான் தாழ்மையாய் எல்லா பயத்தோடு பக்தியோடு சொல்லுவேன்,
ஆமென். எந்த விஷயத்திலே உங்கள் வாழ்க்கையிலே இயேசு குறுக்கிடாமல் இருந்தாரோ, எந்த காரியத்திலே சரியான தீர்வு இல்லாமல் இருந்ததோ, இந்த ஜெபத்தின் நிமித்தமாய், இந்த கன்வென்ஷன் நிமித்தமாய் அந்த காரியத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறுக்கிட்டு அதை உங்கள் வாழ்க்கையிலே ஜெயமாய் முடிய பண்ணுவார். விசுவாசம் இருந்தால் சத்தமா கையை உயர்த்தி நல்ல ஆண்டவருக்கு ஒரு மகிமையை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டுமானால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட வேண்டும். அல்லேலூயா. சில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாட்சி சொல்லுவதற்கான நேரம் நமக்கு போதாது. ஆனால் ஸ்தோத்திரம், சாட்சி சொல்ல வேண்டும் என்று சில பிள்ளைகள் கேட்டிருக்கிறீங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எத்தியோப்பியா மந்திரி மினிஸ்டருடைய வாழ்க்கையில குறுக்கிட்ட இயேசு கிறிஸ்து, எங்களுடைய வாழ்க்கையில இயேசு குறுக்கிட்டார். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடும் போது எப்படிப்பட்ட மாற்றம் வருகிறது என்பதற்கு நான் உங்களுக்கு சாட்சியாக, திறந்த நிருபமாக நான் உங்கள் முன்னே நிற்கிறேன். அல்லேலூயா. ஸ்ரீலங்கா தேசத்திலே, யாழ்ப்பாண மாவட்டத்திலே என்னுடைய தகப்பனார் ஒரு பெரிய தர்மகர்த்தாவாய் வாழ்ந்தார். எங்களுக்கு பைபிள் கிடையாது, பைபிள் எங்களுக்கு பிடிக்காது, இந்த கிறிஸ்தவம் எங்களுக்கு பிடிக்காது, அதுவும் இந்த வெள்ளை வஸ்திரம் உடுத்தினவர்களை கண்டாலே பிடிக்காது. சபைகளை எதிர்த்தோம், ஊழியர்களை எதிர்த்தோம், பைபிளை வெறுத்தோம், கிறிஸ்துவத்தை சுத்தமாக எங்களுக்கு பிடிக்காது. நாங்கள் இருந்தது மிகப்பெரிய தர்மகர்த்தா கோட்டை. ஒரு கிறிஸ்தவன் உள்ள விட மாட்டோம், ஒரு பைபிள் உள்ள வரக்கூடாது, ஒரு கைப்பிரதி நோட்டீஸ் உள்ள வரக்கூடாது. உங்களுக்கு இருப்பது ஒரு வேதம், ஆனால் எங்களுக்கு 4 வேதம். ரிக் வேதத்தை கற்றோம், அதர்வண வேதத்தை கற்றோம், யசூர் வேதத்தை கற்றோம், சாம வேதத்தை கற்றோம். 4 வேதங்களை கற்று முறைப்படி படித்து, முறைப்படி என்னுடைய தகப்பன், என்னுடைய தகப்பனுடைய பெயர் நமச்சிவாயம். நமச்சிவாயம் 8 கோயிலுக்கு தர்மகர்த்தாவாய் இருந்தார். பெரிய பிராமண கோட்டை. ஒரு கிறிஸ்தவ வீடு எங்க ஏரியாவிலே கிடையாது. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, பைபிள் இல்ல, பைபிள் தெரியாது, பைபிளை பற்றி யாரும் எங்களுக்கு சொன்னாலும் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் எங்கள் குலம், எங்கள் கோத்திரம், எங்கள் பாரம்பரியம். ஆமே ஸ்தோத்திரம். நாங்கள் போகிற பாதை தான் சரி, இதெல்லாம் தவறு, இதெல்லாம் பொய் என்று சொல்லி ஆமென் கண்கள் அடைக்கப்பட்டவர்களாய், காது அடைக்கப்பட்டவர்களாய், கடினமான இருதயத்தோடு ஆமே ஸ்தோத்திரம் ஒரு பாரம்பரியத்திலே கட்டப்பட்டு வாழ்ந்தோம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தர்மகர்த்தாவின் வாழ்க்கையிலே இயேசு குறுக்கிட்டார். பின்னால சத்தம் வர மாட்டேங்குது. இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடும் போது அவன் வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகுது, அவன் வாழ்க்கையிலே கனம் உண்டாகுது. அவன் வாழ்க்கையை ஆண்டவர் அவனை எடுத்து, அவனை கழுவி, அவனை சுத்திகரித்து, அவனை ஆண்டவர் தேசத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் உயர்த்துகிறவர் தான் நான் அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கணவன் வாழ்க்கையிலே மாற்றம் தேவை, மனைவி வாழ்க்கையிலே மாற்றம் தேவை, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலே மாற்றம் தேவை, உங்கள் சபையிலே, உங்க ஊழியத்திலே, ஆமென், உங்கள் விசுவாசிகளுக்குள்ள மாற்றம் தேவை. நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற பிசினஸ், ஆமென், பிள்ளைகள் எதிர்காலம் மாற்றம் தேவையானால் நான் தாழ்மையாய் இயேசுவின் நாமத்தில் சொல்லுவேன், ஆண்டவர் இயேசு அந்த விஷயத்திலே குறுக்கிட்டால் மட்டும்தான் மாற்றத்தை பார்க்க முடியும். வேற எந்த முயற்சி எடுத்து, தலையால தண்ணி குடிக்க முயற்சி எடுத்தா கூட மாற்றத்தை நம்மளால உணர முடியாது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தேவன் இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய பழைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு மாற்ற விரும்புகிறார். உங்கள் பாவ வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு மாற்ற விரும்புகிறார்.
உங்கள் பழைய வஸ்திரத்தை ஆண்டவர் இயேசு மாற்ற விரும்புகிறார். உடைய ஜென்ம சுபாவத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். விசுவாசம் இருந்தார்கள் அல்லேலூயா சொல்லுங்க. மாற்றம் வேண்டுமானால் இயேசு என் வாழ்க்கையிலே குறுக்கிட வேண்டும். அல்லேலூயா. அவர் உடைய வாழ்க்கையில குறுக்கிடும் போது மந்திரவாதங்கள் எரிகிறது, சூனியங்கள் எரிகிறது, அசுத்த ஆவிகள் அலறி ஓடுகிறது. தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு அவர் ஒரு தீர்வை தருகிறார். காரணம், வானத்தை பூமியை உண்டாக்கின இந்த அண்டத்தை படைத்த ஆமை ஸ்தோத்திரம் உனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு அவர் குறுக்கிடும் போது அவ்வளவு வல்லமை வெளிப்படுமானால் இன்றைக்கு இந்த இடத்திலே இந்த மைதானத்திலே உன் கண்ணுக்கு புலப்படாத ஒருவர் இங்கே வந்திருக்கிறார். உன் பக்கத்தில் உலாவுகிறார். அவர் குறுக்கிட போகிறார். சில கட்டுகளை கர்த்தர் உடைப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சபைகளுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கிறது. ஊழியங்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்கிறது. சபைகளுக்கு ஒரு பெரிய அறுவடை இருக்கிறது. நான் இப்பொழுது என்னுடைய ஆவிக்குரிய கண்களால் அதை பார்க்கிறேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் தீர்க்கப்படாத மாற்ற முடியாத, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இதுவரைக்கும் தீர்க்கப்படாத மாற்ற முடியாத சில விதமான காரியங்கள் 37 ஆண்டுகள் நடந்த ஆமீன் அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் 37 வருஷமாய் மாறாத மாற்றங்கள் இந்த 2026 இந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தின் நிமித்தமாய் சபைக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் பிள்ளைகளுடைய ஜீவியத்திலேயும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலம் சமீபமாய் இருக்கிறபடியினால், கொஞ்ச காலம் இருக்கிறபடியினால் அவர் தீவிரமாய் அவர் புறப்பட்டு வந்து உன் வாழ்க்கையிலே கர்த்தர் குறுக்கிட்டு ஒரு மாற்றத்தை தருவார். உங்கள் வாழ்க்கையிலே அநேகர் குறுக்கிட்டு இருக்கலாம். நண்பர்கள் என்ன மண்ணுக்கு ஒரு மாற்றம் இல்லை. அரசியல்வாதிகள் குறுக்கிட்டு இருக்கலாம். மாற்றம் வந்ததா? ஆமென் ஸ்தோத்திரம். பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், பெரிய பெரிய ஞானவான்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலரை சந்தித்திருக்கிறோம். பலர் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டார்கள். ஆனால் மாற்றம் வரவில்லை. எப்பொழுது தெரியுமா மாற்றம் வர ஆரம்பிக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சோதராம் சோதராம் சோதராம். அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய பயணத்தை தேவன் மாற்ற விரும்பினார். காரணம், அவருடைய பயணம் எருசலேமை நோக்கி இருந்தது. அடிப்படை உபதேசத்தை கற்றுக்கொள்ளுங்க. உனக்கு உன்னுடைய பயணம் எருசலேமை நோக்கி இருக்க வேண்டும். சோதராம், எருசலேம் என்பது கர்த்தருடைய நகரம். எருசலேம் கர்த்தருடைய பட்டணம். எருசலேம் அது தேவனுடைய வீடு. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அல்லேலூயா. உன்னுடைய பயணம் எருசலேமை நோக்கி இருக்குமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உடைய வாழ்க்கை பயணம் எருசலேமை நோக்கி இருக்குமானால் நிச்சயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறுக்கிடுவார். அல்லேலூயா. எருசலேமை மறக்காதே. எருசலேமை விட்டுவிடாதே. எருசலேமை இழந்து போகாதே. கர்த்தர் உனக்கு கொடுத்த எருசலேமிலே நன்றி உள்ளவளாயிரு, நன்றி உள்ளவனாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மினிஸ்டருடைய பயணம் எருசலேமை நோக்கி இருக்கிறது. அங்கே அவனுக்குள்ளே கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்து பரலோக போவதற்கு முன்பதாக 12 வார்த்தைகளை சொன்னார். நல்லா கவனிக்கணும். உயிர்த்த இயேசு, இயேசு நிறைய வார்த்தை சொல்லி இருக்கிறார். ஆனா உயிர்த்த இயேசு, உயிர்த்த இயேசு மனிதனாய் இருந்த போதல்ல, மரித்து உயிர்த்த இயேசு. ஆமென் ஸ்தோத்திரம். அவர் சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பதாக 7 வார்த்தை சொன்னார். அது தெரியும். ஆனால் உயிர்த்த இயேசு ஆமென் 12 வார்த்தையை அவர் கரெக்டா முத்து போல அடிச்சு 12 வார்த்தையை சொல்லித்தான் பரலோகத்துக்கு சென்றார். அந்த 12 வார்த்தையில ஒரு வார்த்தை தான், நீங்கள் ஆமென் புறப்பட்டு போய் எருசலேமிலே காத்திருங்கள் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. பரலோக போவதற்கு முன்பதாக இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? தன்னுடைய சீஷர்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். ஏன் தெரியுமா?
அங்கேதான் ஒரு உன்னத பலன் உனக்கு இருக்கிறது. அங்கேதான் ஒரு ஆவி ஊற்றப்பட போகிறது. அங்கேதான் ஒரு வல்லமை இறங்க போகிறது. அங்கதான் அக்கினி இறங்க போகிறது. அங்கதான் ஒரு அசைவு இருக்கிறது. போ. சோதரம் சோதரம் வரமாட்டேங்குது. அல்லேலூயா. போங்க. ஏறக்குறைய கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கின்படி, ஆராய்ச்சியின்படி ஏறக்குறைய 500 பேர் அந்த சத்தத்தை கேட்டார்கள். எருசலேமிலே போய் காத்துருங்கள். ஆனால் 380 பேர் ஆமென் வேலையை பாறையான்னு சொல்லிட்டு திரும்பி விட்டார்கள். 120 பேர் அன்றைக்கு போய் அந்த எருசலேமிலே இருந்தார்கள். இன்றைக்கு உலகத்துல ஆமென் இந்த ஆமென் எழுப்புதல் அசைவுகள், இந்த பெந்தகோஸ்தே மாற்றங்கள் வருவதற்கு காரணம் அன்றைக்கு அவர்கள் அந்த 120 பேர் அந்த எருசலேமிலே இருந்ததினால் கர்த்தர் உன்னத பலத்தினால் நிரப்பினார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம். இந்த மினிஸ்டருடைய பயணம் எருசலேமை நோக்கி இருந்தது. உன்னுடைய வாழ்க்கை எருசலேமை நோக்கி இருக்குமானால் கர்த்தர் உன்னத பலனை தருவார், உன்னத வல்லமையை தருவார். உன்னத அக்கினியினால், உன்னத அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்பி அசைக்க முடியாத அந்த வல்லமைகளை கர்த்தர் அசைத்து ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. கைதட்டி கர்த்தரை துதி. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை நோக்கி இருந்தது. அவருடைய பயணம் வசனத்தின் மீது உள்ள அந்த தாகத்திலே இருந்தது. அவருடைய பயணம் எப்படியாவது தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவருடைய பயணம் இருந்தது. அல்லேலூயா. அவனுக்கு அவனுடைய பயணம் தன்னுடைய வேலையை நோக்கி அல்ல, தன்னுடைய பதவியை நோக்கி அல்ல, தன்னுடைய நாட்டு மக்களை நோக்கி அல்ல. மினிஸ்டர் நிறைய மீட்டிங் இருக்கு, நிறைய அப்பாயின்மெண்ட்கள் இருக்கு, நிறைய பிஸி மினிஸ்டர். ஒரு மினிஸ்டர் ஒரு தேசத்தின் மினிஸ்டர் அவ்வளவு பிஸி, அவ்வளவு அந்த பிஸி ஷெட்யூல்லையும் அவன் எங்கே போற பழக்கம் இருந்தது சொல்லுங்க? எருசலேமுக்கு போற பழக்கம் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பிஸியா இருக்கீங்களா? மினிஸ்டரை விட இங்க யாராவது பிஸியா இருக்கீங்களா? ஆமென் ஸ்தோத்திரம். எருசலேமை மறந்தால் கர்த்தர் உன்னை மறப்பார். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மண்ணுடைய பயணம் எப்படி எருசலேமை நோக்கி இருந்ததோ, இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ ஜனமே, உன்னுடைய பயணம் ஆமென் தேவன் கொடுத்த அந்த சபையை நோக்கி இருக்குமானால் இயேசு குறுக்கிட வல்லவர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு குறுக்கிட்டதற்கு என்ன காரணம்? இனி பரலோகம் ஆமென் சொல்லிருச்சு. யாருக்கு ஆமென் சொல்லிருச்சு சொல்லுங்க? மினிஸ்டருக்கு ஆமென் சொல்லிருச்சு. இனி இவன் உலகத்துக்கு உரியவன் அல்ல, இவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவன் என்று பரலோகம் ஆமென் சொன்னபடியினால், தீர்ப்பு கொடுத்தபடியினால் இயேசு குறுக்கிட்டார். ஆமென். இத்தனை வருஷம் ஆமென் ஆராதனைக்கு வந்து திரும்பி போறானே, ஏன் இயேசு குறுக்கிடவில்லை? இந்த சம்பவத்தில் ஏன் குறுக்கிடுகிறான்? பரலோகம் ஆமென் சொன்னது, இதற்கு மேல இவன் பெயரை நான் ஜீவ புத்தகத்தில் எழுதாம இருக்க கூடாது. இப்பவே இந்த நிமிஷமே இவன் பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுத வேண்டும் என்று அன்றைக்கு இயேசு அவன் வாழ்க்கையில குறுக்கிட்டார். மனம் திரும்பாமல் இருந்தால் மனம் திரும்புங்கள், ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ரட்சிக்கப்படுங்கள். ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் இயேசுவின் நாமத்திலே பாவத்தை விட்டு கரையேறி ஞானஸ்நானம் எடுங்கள். அல்லேலூயா. ஆமென். இதுவரைக்கும் அவன் வாழ்க்கையிலே குறுக்கிடாத தெய்வம் இந்த சம்பவத்திலே அவர் குறுக்கிட்டதுக்கு நோக்கம் என்ன? இவனை எப்படியாவது என் ராஜ்யத்துக்கு இவன் தேவை, இவன் பெயரை எப்படியாவது ஜீவ புத்தகத்தில் நிச்சயம் எழுத வேண்டும். ஆமென். எப்படியாவது இவனுக்கு அந்த நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு குறுக்கிடுகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பரலோக ராஜ்யம் போக வேண்டுமா? உன்னுடைய பெயர் ஆண்டவர் தரமாட்டார் என்று நான் சொல்லவில்லை. வீடு சொத்து பெருமைக்காக அல்ல. இவ்வளவு நல்லா இருக்கிறானே, எப்படியாவது நமசிவாயம் நல்லா இருக்க கூடாது. சுத்த ஆவி ஒருத்தனுக்குள்ள வந்து விட்டான். முதலாவது சில மாதங்களுக்கு ஏன் பார்த்தா உங்க அப்பா மாதிரி இருக்கு,
வேகமாய் போய் கொண்டு வாங்க என்கிற செய்தி கிடைத்தது. கையை உயர்த்தி சொல்லும். இயேசு குறுக்கிட ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நடந்தது என்ன தெரியுமா? வீட்டை விட்டு காணாமல் போன தகப்பன் நமச்சிவாயத்திற்கு மந்திரவாதத்தினால் பைத்தியம் பிடித்தது. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. ரிக் வேதத்தை கற்றவர், யசுர் வேதத்தை கற்றவர், சாம வேதத்தை கற்றவர், அதர்வன வேதத்தை கற்றவர், சாஸ்திரங்களையும் மந்திரங்களையும் வழிபாடுகளை கற்று வளர்ந்த தர்மகத்தா நமசிவாயம் ஆமென். என்ன நடந்தது? பைத்தியம் பிடித்தது. கவனம், இன்றைய நாள் உன்னுடையதல்ல. நாளை இன்றைக்கு நான் தாழ்மையாய் இரண்டு கையெடுத்து நான் கேட்கிறேன், இனிமே உங்கள் ஜெபத்திற்கு பரலோகம் ஆமென் சொல்லட்டும். கையவிய தலலியா சொல்லுவோம். பைத்தியம் பிடித்தது. மனைவியை மறந்தார், வீடு வாசல் அட்ரஸ் எல்லாம் மறந்தார், பிள்ளைகளை மறந்தார், மாவட்டங்களை கடந்து எஸ்டேட் கடந்து பைத்தியம் பைத்தியம் ரோட்டு ரோட்டாக அப்பா பிச்சை எடுத்து சாப்பிடுகிறார் ஐயா. ஆமென். கீழே கிடக்கிற பேப்பரை பொறுக்கி சாப்பிடுகிறார், மரத்தில் இருக்கிற இலகுலையை பிச்சு சாப்பிடுகிறார். பாருங்க பிசாசுடைய அந்த சக்தியை பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். பைத்தியம் ரொம்ப வருஷம் குளிக்கல, பைத்தியத்துக்கு குளிக்க தெரியாது, பைத்தியம் முடிவெட்டல, பைத்தியம் தாடி எடுக்கல, தலையெல்லாம் சடை வளர்ந்து செம்பட்டி அடித்து கயிறை போல சுத்தி இருக்கு, தாடி எல்லாம் செம்பட்டி அடித்து கைத்த போல சுத்தி சுத்தி தொங்குது. ஆமென் ஸ்தோத்திரம். உடம்பெல்லாம் அழுக்கு, ஒரே நாட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம மகிமைக்காய் வெட்கத்தை விட்டு சொல்லுகிறேன் சாட்சியாக. நமசிவாயம் பைத்தியத்தினால் பாதிக்கப்பட்டு வெளியே போகும்போது வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி, கருப்பு கொடையோடு போனால், ஆனால் பைத்தியத்தின் நிமித்தமாய் வெட்கத்தை விட்டு சொல்லுகிறேன், ஒரு சொட்டு வஸ்திரம் இல்லாமல், சட்டை இல்லை, வேட்டி இல்லை, 8 கோயில் தர்மகத்தா 4 வேதங்களை கற்றவர், அவர் அறிவு எங்கே, அவர் பணம் எங்கே, அவர் ஆஸ்தி எங்கே, அவர் புகழ் எங்கே, அவர் செல்வாக்கு எங்கே, அவர் வழிபட்ட 33 கோடி தேவர்கள் எங்கே? ஒரு சொட்டு வஸ்திரம் இல்லாமல் நமசிவாயம் அநேக கோடிகளுக்கு அதிபதியாய் வாழ்ந்த நமசிவாயம் ஒரு சொட்டு வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணமாய் நிர்வாணமாய் ரோட்டில் பிச்சை எடுத்து அலைகிறார். ஆனால் எங்களுக்கு இயேசு தெரியாது, இந்த பைபிள் தெரியாது, நாங்க பைபிளை நம்பல, இந்த கிறிஸ்துவத்தை நாங்க நம்பல. ஏதோ சொல்றாங்க, ஏதோ கதை. ஒரு சொட்டு வஸ்திரம் இல்லை, ரோட்டிலே நிர்வாணமாய் அலைகிறார் நமசிவாய். 8 கோயில் தர்மகத்தா நமசிவாய். அப்படி அவர் போகும்போது அநேக ஊருக்குள்ளே வருவார். சும்மா விடுவாங்களா ஊர் மக்கள்? ஒரு ஆம்பளை நிர்வாணமாய் வருகிறார். கல்லால் அடிக்கிறார்கள், கட்டையால் அடிக்கிறார்கள், அடித்து கை காலெல்லாம் உடைந்து, ஆமென், புண்கள் வந்து மண்டையெல்லாம் உடைந்து, சரீரம் எல்லாம் புண்கள், இரத்தமும் ஆமென் சிதலும் நீருமாய் உடம்பெல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் நீர் வடிய ஆரம்பித்தது. பைத்தியம். டாக்டர் போய் மருந்து போட முடியாது, மருந்து கட்ட தெரியாது. பைத்தியம். சொரிஞ்சி சொரிஞ்சி மழை வெயில் ஆமென் ஸ்தோத்திரம் பனி, அப்படியே வெயில ரோட்டில் கடந்து அந்த புண்கள் எல்லாம் அழுகி நாட்டம் எடுத்து சிதல் நீர் வடிய ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் தான் எழும்பி போய் நடந்து பிச்சை எடுக்க பலன் இல்லாமல் என் தகப்பனார் மயக்கமான ஒரு நிலைமையில ஒரு மரத்துக்கு கீழே மயங்கி கிடந்தான். அப்பதான் நாங்கள் செய்தி அறிந்து கிட்ட போய் பார்க்கிறோம். போய் பார்த்தா அப்பா அவன் நல்ல ஹைட்டா இருப்பார், நல்ல பாடியா இருப்பார். அப்பா நிர்வாணமாய் முகம் குப்புற படுத்து கிடக்கிறார், சடை வளர்த்து தாடி வளர்த்து நிர்வாணமாய் படுத்து கிடக்கிறார். பெத்த தகப்பனை எங்கள் கண்களால் பார்க்கணும். ஒரு ஒட்டு துணி இல்லை, உடம்பெல்லாம் அழுகி இருக்கு. அவர் உடம்புல இருந்து இந்த மாம்சம் அழுகி அந்த தண்ணி அப்படியே வடிந்து வருகிறது. காகங்கள் வட்டமிடுகிறது, நாய்கள் மோப்பம் எடுக்கிறது. ஆமென். கிட்ட போய் பார்த்தோம், எங்களுக்கு நாற்றம் தாங்க முடியவில்லை. துணி எடுத்து முகத்தில் இருக்கு ஆமென் கட்டிக்கொண்டு கிட்ட போறோம். அப்பா நானா அடையாளம் தெரியவில்லையே. அந்த என் சகோதரன் சடையை பிடித்து அப்பாவின் முகத்தை 2 பேர் சேர்த்து அவர் சரீரத்தை
அருவருப்போடு தான் பிடிக்கணும். அப்படியே புரட்டி போட்டா இந்த முன் பகுதி எல்லாம், இந்த தோல் எல்லாம், முகம் எல்லாம் அழுகி, இந்த தோல் எல்லாம் அழுகி அந்த ரோட்டில் ஒட்டி அப்படியே நீரோடு பீப்பட்டு அப்பா இந்த பக்கமாய் புரண்டு படுத்தார். நிர்வாணமா இருக்கிறார். ஐயோ, அப்பதான் பார்த்தோம் வேற யாரும் அல்ல, எங்களை பெற்ற தகப்பனார், எங்க அப்பா தான் என்று சொல்லி அடையாளம் கண்டுகொண்டு ஐயோ அழுகி நாத்தம் எடுக்கிறது, செத்து விட்டாரா என்று சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் சோதித்து பார்க்கும் போது நமசிவாயம் சாகவில்லை. அவருடைய உடல்தான் அழுகி நாட்டம் எடுத்தது. ஆனால் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த சுவாச காற்று. அல்லேலூயா சொல்லக்கூடாது என்கிற முடிவிலே நீங்கள் இல்லை. செய்தியின் ஆழத்துக்குள்ளே போய்விட்டீர்கள். இப்ப முத்து தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. முத்து நாளைக்கு தான் கிடைக்கும், இன்னைக்கு கிடைக்காது, நேரம் இல்லை. அல்லேலூயா ஆமென். பிள்ளைகளே, அழுகி நாட்டம் எடுத்துக் கொண்டிருக்கு, ஆனால் அவருக்குள்ள ஜீவன் இருக்கு. அப்படியே பிடித்த ஒரு துணியால சுத்தி, ஒரு வெள்ளை வேஷ்டியால சுத்தி மருத்துவமனையில கொண்டே போட்டோம். டாக்டர் உதவியினால் நமசிவாயத்தினுடைய காயங்கள் சுகமானது. ஆனால் எந்த டாக்டராலையும் பைத்தியத்தை குணமாக்க முடியவில்லை. கோயிலில் குலம், பல மருத்துவமனை கொண்டு போனோம், பைத்தியம் சுகமாகவில்லை. மந்திரவாதம், தாயத்துகள், கயிறுகள் எல்லாத்தையும் உடம்புல ஏற்றினோம், எல்லாம் பீச்சு போட்டுருவார். அப்பா யாராலையுமே பைத்தியத்தை சுகமாக்க முடியவில்லை. இருந்த காசு, பணம், சொத்து எல்லாமே இழந்தோம், எல்லாம் அழிந்து போனது. யாராலும் சுகமாக்க முடியவில்லை. அப்பாவை கொண்டு வந்து வீட்டில் வைத்திருப்போம். 6 பெண் பிள்ளைகள், 6 ஆண் பிள்ளைகள், அக்காமார் 6 பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள். பெற்ற வாலிப பிள்ளைகளுக்கு முன்னால அப்பா நிர்வாணமா இருப்பார். இவ்வளவு பெரிய சாபம் தெரியுமா? அவன் டிரெஸ் போட்டா டிரெஸ் பிச்சிருவார், பேண்ட பிச்சிருவார், கைத்துல கட்டி வச்சா கைத்து அறுத்துருவார், சங்கிலியில ஆமென் சங்கிலி எல்லாம் நூல் பட்டது போல, நெருப்பட்டது போல பிச்சிருவார். யாராலையும் அப்பா அடக்க முடியாது. நிர்வாணமாய் அவருக்குள் இருந்த அசுத்த ஆவியினுடைய ஆசை நமசிவாயத்தை நிர்வாணமா வச்சிருக்கணும், இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் என்று சொல்லி அந்த ஆவி திட்டம் கொண்டது. நிர்வாணமாய் இருப்பார். ஐயோ, நடுவீட்டில் பெத்த அப்பா நிர்வாணமா இருக்கிறார். ஒரு ரூம்ல போட்டு கதவை அடைத்து அந்த கதவு கீழே தண்ணி பாட்டிலை உடுத்தி விட்டு ஆமே ஸ்தோத்திரம் அப்பா அந்த நிர்வாணமாய் அங்கே சாப்பிட்டு அங்கே அசுத்தம் பண்ணி ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டார். பகல் நல்லா தூங்குவார். ராத்திரி விடிய விடிய ஐயோ ஐயோ என்கிற சத்தம். சுத்தி பிராமண கோட்டை, சுத்தி பிராமண வீடுகள். எல்லாரும் அப்பாட்ட உதவி பெற்று நன்மை பெற்ற எல்லாரும் எங்களை வெறுத்தார்கள். நமசிவாயத்தினால் எங்களுக்கு பயமா இருக்கு. நமசிவாயத்தினால் இந்த ஊருக்கு சாபம் வந்திருக்கு. எங்க பிள்ளைங்க பயப்படுறாங்க, நிம்மதியா தூங்க முடியவில்லை. இந்த ஊரை விட்டு நாங்க உங்களை விரட்ட போறோம், இந்த ஊரை விட்டு உங்களை ஒதுக்க போறோம் என்று அந்த ஊர் மக்கள் எங்களுக்கு சொன்னார்கள். எல்லாரும் வெறுத்தார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், யாராலும் காப்பாற்ற முடியவில்லை. ஒரு பெரிய மந்திரவாதி வந்தான். மந்திரவாதி சொன்னான், நமசிவாயத்தை நான் பைத்தியத்தை குணமாக்குறேன். அமாவாசை ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டில் ஆமே ஸ்தோத்திரம் பணத்தை எரித்த அந்த சாம்பலுக்கு மேலே நமசிவாயத்தை நிர்வாணமாய் உட்கார வைத்து 28 கிலோ எடை உள்ள பண்டிகை கொண்டு வா. அந்த பண்டிகை வெட்டி நான் மந்திரம் 28 கிலோ எடை 28 மந்திரத்தை சொல்லி நான் நமசிவாயத்தை குணமாக்குறேன். இப்ப நாங்க அப்பாவை சுகமாக்க எத்தனை கிலோ பண்டிகை தேடி போகிறோம் தெரியுமா? கையில திராசு, கையில சாக்கோடு 28 கிலோ எடை உள்ள பண்டிகை தேடி போகிறோம். அன்றைக்கு ஆமை மீன் பிடிக்கிறவனை மனுஷன் பிடிக்கிறவனை மாற்றினார். அன்றைக்கு பண்ணி பிடிக்க போன எங்களை இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிறார். மந்திரவாதி கேட்டது போல பண்டிகை கொண்டு வந்தோம். அமாவாசை ராத்திரி சுடுகாட்டிலே சாம்பல்ல அப்பாவை நிர்வாணமாய் உட்கார வைத்து 28 கிலோ பண்டிகை வெட்டி அந்த இரத்தத்தை பாத்திரத்தில் ஊத்தி அந்த பண்டி இரத்தத்தை நமசிவாயத்தின் நிர்வாணமே உட்கார வைத்து தலையிலே அந்த இரத்தத்தை ஊற்றி 28 மந்திரத்தை சொன்னான். ஆனா முடிவிலே ஜெயித்தது மந்திரவாதி அல்ல, நமசிவாயன் தான். பைத்தியம் குணமாகவில்லை. ஆமே ஸ்தோத்திரம். எல்லாரும் கைவிட்டார்கள். வீட்டுக்கு கொண்டு வந்தோம், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆனா எங்க அம்மா வெளியே போகும்போது அந்த தெருவில் உள்ள பிராமண பெண்கள் சொன்னார்கள், அக்கா மாமி இதுக்கப்புறம் ஆமே ஸ்தோத்திரம் நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை முடிந்தது, உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உன் பிள்ளைங்களை கட்டி கொடுக்கணுமா? ஒருத்தனும் பொண்ணு கொடுக்கறான்ல, ஒருத்தனும் மாப்பிள்ளை கொடுக்கல. ஏன்? பைத்தியம், சாபம், நிர்வாண பைத்தியம்.
நல்லது நடக்கல, சந்தோஷம் இல்ல. ஓ பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா ஒரே வழி மாமி, உன் புருஷனை போட்டு தள்ளு. நம்ம பாஷையில சொல்ல போனா உன் புருஷனை கொன்றுன்னு சொல்லிட்டாங்க. ஊர் மக்கள் கொடுத்த ஆலோசனை உன் கணவனை கொன்று. உடனே எங்க அம்மாவுக்கு அந்த ஆலோசனை நல்லதாய் தெரிந்தது. ஆமா, இந்த ஆளால பெரிய அவமானம் வந்தாச்சு. என் பிள்ளைங்களை கரை சேர்க்கணும்னா, பிள்ளைங்களை கரை ஏத்தணும்னா, ஆமே புருஷனை கொல்லணும். அம்மா வீட்டுக்கு வந்தா. அம்மா வீட்டுக்கு வந்து புருஷனை கொண்டுதான் பிள்ளைகளை கரை சேர்க்கணும் என்பது என் தாயின் எண்ணம். ஆனால் குடும்பத்தில் ஒரு உயிர் கூட போகாம இந்த குடும்பத்தையே கரை ஏற்றணும் என்று சொல்வது ஆண்டவர் இயேசுவின் திட்டம். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன் நீ சாகணும் என்கிற நிலைமையில வந்திருக்கலாம். இன்னைக்கு இயேசு குறுக்கிட போகிறார். அடுத்த வழி எனக்கு இல்ல என்கிற நிலைமையில வந்திருக்கலாம். இன்னைக்கு இயேசு குறுக்கிட போகிறார். எல்லா கதவும் அடைக்கப்பட்டது என்று சொல்லி நீ வந்திருக்கலாம். இன்னைக்கு இயேசு குறுக்கிட போகிறார். அதுதான் எங்கள் வாழ்க்கை நடந்தது. அம்மா வந்தா, ரைட், இன்றைக்கு என் கணவனை கொல்ல போகிறேன். வீட்டுக்கு வந்தா, வந்து ஒரு முடிவெடுத்தாங்க. ஐயோ புருஷனை கொண்டா, பிள்ளைகளுக்கு 2 பேர், அப்பா பைத்தியம், அம்மா கொலைகாரி. இந்த பேரோடு என் பிள்ளைகள் காலம் முழுக்க வாழக்கூடாது. ஆனபடியினால் இன்றைக்கு நான் ஒரு முடிவெடுப்பேன். என் புருஷனை மட்டுமல்ல, நாங்கள் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணி சாக போறோம் என்று அம்மா முடிவெடுத்தா. அம்மா எடுத்த முடிவு பைத்தியமான அப்பாவுக்கு தெரியாது, 12 பிள்ளைகளுக்கு தெரியாது. கவனமா கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம். குடும்பத்தோட சாவம் என்று சொல்லி அம்மா மதிய சாப்பாட்டை செய்து அந்த சாப்பாட்டில் அம்மா விஷத்தை கலந்தா. சோத்துல விஷம் இருக்கிறது, அந்த சாப்பாட்டில் விஷம் இருப்பது அப்பாவுக்கோ பிள்ளைகளுக்கோ தெரியாது. இன்னும் ஆமென் ஸ்தோத்திரம், சாப்பாட்டு விஷம் கலந்த சாப்பாடு ரெடி. ஆனா இயேசு எங்களுக்கு இல்லை. இயேசுவை நாங்கள் நம்ப இல்லை. பைபிள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. உங்களுக்கு கிடைத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற, உங்களுக்கு கிடைத்த ஊழியர்களுக்காக, உங்களுக்கு கிடைத்த சபைக்காக, உங்களுக்கு கிடைத்த இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான கூட்டங்களுக்காக கை தட்டி நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாட்சை பார்த்து பிரசங்கம் கேட்கிறியே, என்ன செய்ய போற? அப்படியே ஒரு 2 கோப்பை சாப்பிட போற, அப்படி ஜம்முன்னு கொட்டை விட போற, இல்ல யாருக்காச்சும் பிளைட் லேட் ஆகுதுன்னா எந்திரிச்சு போயிருங்க. திருவனந்தபுரத்துல ஆமீன் சுத்திர சீக்கிரம் ஏர்போர்ட்டுக்கு போகணுமா போயிருங்க. இல்ல ஒரு பெரிய ஆமீன் கோடிக்கணக்கு பிசினஸ் இதுக்கப்புறம் தான் நடக்கணுமா, பரவாயில்ல நீங்க போயிருங்க. அல்லேலூயா. ஏயா பார்த்து இருக்கிற? இது பார்த்து இருக்கிற காலம் அல்ல. அல்லேலூயா. தேவனுக்கு அளவில்லாமல் கொடுக்கப்படுகிற காலம். காஷ்மீர் மாநிலத்தில் 4000 அடி உயரத்தில் 3 நாட்கள் எழுப்புதல் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. 3வது நாள் எழுப்புதல் கூட்டம் முடிய போகிறது. கடைசி கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். மேடையில் இருந்த அந்த சபை போதகருக்குள்ளே ஒரு அக்கினி புலம்பி ஆமீன் இறங்கினது. அவரை ஆவிக்குள்ளே கர்த்தர் மாற்றினார். நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். மெதுவா பின்னால வந்தார். ஆமீன் ஸ்தோத்திரம். தோளில் என் கையை வைத்தார். ஆமீன் ஒரு 2 நிமிஷம் பிரசங்கத்தை நிறுத்துங்கன்னு சொன்னார். குறுக்கிட்டார் பாஸ்டர். என் காதிலே ஒரு மந்திரத்தை ஓதினார். ஐயா, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கூட்டத்தை 3 நாளோடு முடிக்க கூடாது. நீங்க விரும்பினா, நீங்க டைம் கொடுத்தா இன்னும் 4 நாள், 1 வாரம் வரைக்கும் இந்த கூட்டத்தை கொண்டு போகலாம் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னாரா, அடுத்த ப்ரோகிராம் எல்லாம் டிக்கெட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு, அடுத்த ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிட்டு 3 நாட்கள் ஆயத்தம் பண்ணப்பட்ட கூட்டம் 7 நாட்கள் நடந்தது. அல்லேலூயா. போலீஸ் பர்மிஷன் 3 நாள், மேடை ஸ்டேஜ் சேர் 3 நாள், பந்தல் 3 நாள், சாப்பாடு 3 நாள், ஆமீன் ஆமீன் சேத்த காணிக்கை 3 நாள், ஆடியோ சிஸ்டம் எல்லாம் 3 நாளைக்குரிய பணம் தான். உடனே பாஸ்டர் இன்னும் 4 நாள் சொன்னதுமே அந்த கூட்டம் முடிந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள, ஐயா மிச்ச 4 நாள் ஆடியோ நாம் பொறுப்பு, இன்ஜினுக்கு டீசல் நாம் பொறுப்பு, ஊழியக்காரனுக்கு நாம் பொறுப்பு, டிக்கெட்டுக்கு நாம் பொறுப்பு, மீதி 4 நாள் சாப்பாடு நாம் பொறுப்பு, வேன் நாம் பொறுப்பு. இதுதான் ஐயா எழுப்புதல். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு வேளை ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் இங்க இறங்கும்னா, அவன் டக்குன்னு ஒரு பானையில தண்ணியை ஊத்தி 5 கிலோ கருப்பட்டியை போட்டு இஞ்சியை சுக்கையும் இடிச்சு போட்டு ஒரு கருப்பட்டி காப்பியை கொடுத்து ஒரு 4 மணி வரையும் நான் பிரசங்கம் பண்ண ரெடியா இருக்கிறேன். நீங்க ரெடியா இருந்தா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் எழுப்புதல். டைம் பார்த்து சோத்துல போய் பானையில பாட்டு பாடு. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் முடிஞ்ச உடனே போய் பானைக்குள்ள தான் பாயிரும். நம்ம இங்க சேனைக்குள்ள பாயிரும், பாட்டு மட்டும் சேனைக்குள் பாய்வேன், போனதுமே பானைக்குள்ள பாய்வேன். அதான லைஃப். இயேசு குறுக்கிடுவாரானால் எது வேணால் நடக்கும். இயேசு குறுக்கிடுவாரானால் நான் 4 மணி வரைக்கும் பிரசங்கிக்க ரெடியா இருக்கிறேன். நீங்க சொல்லுவீங்க பாங்க, இயேசு குறுக்கிடுவாரானால் நாங்க 4 மணி வரைக்கும் கேட்க ரெடியா இருக்கீங்களா?
எப்ப பார்த்தாலும் இந்த முன்னால இருக்க ஒரு 10 பேர் தான் அல்லேலூயா, ஆளே இல்லையா, ஆளே இல்லையா. பின்னால எல்லாம் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பயப்படாதீர்கள், பயத்திலே மீதி சம்பவத்தை கேட்க தவறிவிடாதீர்கள். இதோ முடிக்கிறேன். சோத்திலே விஷத்தை கலந்து, விஷம் கலந்த சாப்பாடு ரெடி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எத்தனை பேர் சாப்பிட போறோம்? 14 பேர். அப்பா அம்மா 12 பிள்ளைகள், 14 பேர் சாப்பிட போறோம். எத்தனை பேர் சாக போறோம்? 14 பேர் சாக போறோம். ஆனா அது ஒரு வேதனை என்ன தெரியுமா பாஸ்டர்? நாங்க 14 பேர் செத்தாலும் எங்களை எடுத்து அடக்கம் பண்ண எங்க வீட்டுல ஒரு நாதி இல்லை. நம்ம வாசையில் சொன்னா நாங்க 14 பேர் செத்தால் எங்க பொணத்துக்கு குழி வெட்ட, வெட்டி அடிக்க, பாடகட்ட, அடக்க, ஆராதனை செய்ய எங்க வீட்டுல ஒரு நாதி இல்லை. 14 பேர் சாக போறோம். அம்மா பசிக்குது, வெயிட் பண்ண, அண்ணன் வரட்டும். ஏன் இன்றைக்கு நம்ம எல்லா குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிட ஆசையா இருக்குடா. அம்மா விருப்பத்தை நிறைவேற்ற வெயிட் பண்றோம். எல்லாம் வந்தாச்சு. வீட்டுல கிடந்த தட்டு முட்டை எல்லாம் பொறுக்கி 14 தட்டுல அம்மா சோத்த போட்டா விஷம் கலந்த சாப்பாடு ரெடி. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, 14 பேர் செத்து, 14 குழி வட்டி, 14 பெட்டி பாடி அடித்து, அந்த ஊர்ல 14 பணம் சுடுகாட்டு கொண்டு போறாங்க. விஷம் கலந்த சாப்பாடு கண்ணுக்கு முன்னால தட்டுல போட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு 14 பேர் சாக போறோம். நடந்தது என்ன? நாளை தொடரும். எலும்பி நின்று கண்களை மூடுவோம்.